எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஹவுஸ் வயரிங்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் 2லயுமே வந்து இண்டிகேட்டர் வச்சோம் அப்படின்னு சொன்னா லைட் எரியும். ஆனா நமக்கு வந்து லைட் எரியாது. மற்ற டிவி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும். இத நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதாவது 2 பக்கமும் இண்டிகேட்டர் வச்சோம் அப்படின்னு சொன்னா, இண்டிகேட்டர் வந்து எரியுது. ஆனா எலக்ட்ரிக்கல் பொருள் எதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எதனால வருது அப்படின்னு சொல்றத அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. சரி, இது நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணோம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா தெரியும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து நான் இப்ப மேக் பண்றேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த ஃபேஸ் நியூட்ரல் இது 2லயுமே வந்து நம்ம லைட் இண்டிகேட்டர் வைக்கிறப்ப லைட் எரியுது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போர்டுக்கு எப்படி நம்ம கனெக்ஷன் குடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இத பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுக்கு ஒரு வயரிங் பண்ண சர்க்யூட் நமக்கு தேவை. அதனால ஒரு சின்னதா ஒரு சுவிட்ச் போர்டு வந்து நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்து பார்த்துடலாம். இது மாதிரி இருக்குது பாருங்க. அதாவது சிம்பிளா ஒரு 2 ஃபேனு, ஒரு லைட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு சர்க்யூட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி வருது, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத இப்ப பார்க்கலாம். சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வயரிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபேஸ் நியூட்ரல் இது 2 மட்டும் கொடுத்துருப்பாங்க. எர்த் வயர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பழைய வீடுகள்ல. இப்ப புதுசா பண்றவங்களும் சில பேர் பாருங்க, புதுசா பழகிட்டு அந்த எர்த்தோட புரிதல் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபேஸ் நியூட்ரல் இது 2 மட்டும் இருந்தா போதும், லைட் எரிஞ்சா சரிதானே அப்படின்ற மாதிரி அவங்க கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்ப நம்ம இந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பாருங்க, ஃபேஸ் வயர் வந்து நம்ம சுவிட்சுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிடுறோம். எல்லா சுவிட்சுக்கும் நம்ம இது போல வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுத்துறோம் எல்லா சுவிட்ச்லையும். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம அதை சுவிட்சில் கொடுக்க மாட்டோம். டைரக்டாவே நம்ம சப்ளை அதில் கொடுத்துட்றோம். அப்புறம் பல்புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம சுவிட்ச்ல இருந்து எடுத்து கொடுத்துறோம் டைரக்டா. ஆனா நமக்கு ஃபேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ரெகுலேட்டர் வழியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அவுட்புட் எடுத்து தான் நம்ம ஃபேனுக்கு வந்து கொடுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு வாட்ஸ்அப்ல. அதாவது ஃபேன் ரெகுலேட்டர்ல வந்து 2 டெர்மினல் இருக்குது. இதுல எதுல இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ஃபேனுக்கு கொடுக்கணும், எந்த வயர்ல இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க எதுல வேணாலும் இன்புட் கொடுத்துக்கோங்க, எதுல வேணாலும் அவுட்புட் எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளம் இதுல இல்ல. அடுத்து நம்ம வந்து 3 பின் சாக்கெட் வந்து நம்ம கனெக்ட் பண்றப்ப பாருங்க, நமக்கு ரைட் சைடு வந்து ஃபேஸ் வயர் வர்றது மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இது போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, காமனாவே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்களுக்கு ரைட் சைடு தான் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தெரியும். அது போக நீங்க அந்த ஜாக்கெட் பேக் சைடு வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி எழுதியிருப்பாங்க. அதாவது எல் என் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுல வந்து நீங்க எல் அப்படின்னு சொல்றதுல வந்து ஃபேஸ் வயரை கனெக்ட் பண்ணிருங்க. என் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து நியூட்ரல் வயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இ போட்டிருக்கும், அந்த இடத்துல எர்த் வயரை கனெக்ட் பண்ணிருங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல டாப்ல இருக்கும். இதுதான் வந்து எர்த் வயரு. இந்த பக்கம் வர்றது பாருங்க லைன், அதாவது ஃபேஸ். இந்த பக்கம் வர்றது நியூட்ரல் வயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் வயர் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். அதாவது இண்டிகேட்டருக்கு வந்து நம்ம டைரக்டாவே ஃபேஸ் வயர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நியூட்ரலும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் மூலம் போறது வந்து ஃபேஸ் வயர் தான் போகணும் ஜாக்கெட் கனெக்ட் பண்றப்ப. அப்ப நியூட்ரல் அப்படின்னு சொல்றது டைரக்டா வந்துடுது. அது போக பாருங்க, நம்ம பல்பு, ஃபேன் எல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம டைரக்டா தான் கொடுக்குறோம். அது சுவிட்சுக்கு வராது. இதுவும் ஒருத்தர் டவுட் கேட்டாங்க. ஏன் ஃபேஸ் வயரை மட்டும் சுவிட்சில் கொடுக்குறோம், நியூட்ரல் வயரை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது போல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேஸ் மட்டும் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுங்க. நியூட்ரல் அப்படின்னு சொல்றது நமக்கு டைரக்டாவே கனெக்ட் பண்ணிடுவோம். இது மாதிரி. அடுத்து எர்த் அப்படின்னு சொல்றத பாருங்க, அதுவும் நம்ம டைரக்டாவே இது போல நம்ம வந்து கனெக்ட் கொடுத்துட்றோம். இப்போ இது போல வந்து ஒரு நார்மலான கனெக்ஷன் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன். நம்ம வீடுகளுக்கு வயரிங் பண்றப்போ இது மாதிரி தான். இப்போ எத்தனை நீங்க சுவிட்ச் போர்டு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் இது போல ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படின்னு சொல்றது நம்ம கொண்டு போய் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதுல இருந்து அவுட்புட் வந்து நம்ம இது போல எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றப்ப
கவனம் வந்து ரொம்ப இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். எந்த வேர் எங்கே கொடுத்துருக்கோம், சப்ளை ஆஃப்ல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது ஏன் வந்து ரெண்டுலேயும் இண்டிகேட்டர் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லோடுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைட் எரியும். ஏதோ ஒரு சுவிட்ச் நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம், அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் நமக்கு. இந்த கண்டிஷனில் பாருங்க, நியூட்ரல் வயர் வந்து கட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த இடத்துல தெரியும். அதாவது நியூட்ரல் வயர் வந்து இந்த இடத்துல கட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பாருங்க நியூட்ரல் வயர் தான். அதாவது நம்ம வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருந்தோம், இதை பாருங்க உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே இது வந்து நியூட்ரல் அப்படின்றதுனால நம்ம வந்து பிளாக் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இது ஃபுல்லாக வர்றது நியூட்ரல் தான் வருது. அப்படின்றப்ப பாருங்க, இங்கே நியூட்ரல் இருக்கும், இங்கே ஃபேஸ் வயரு. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இண்டிகேட்டர் எரியும். இந்த பக்கம் வந்து நியூட்ரல் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் பாருங்க இண்டிகேட்டர் எரியாது நியூட்ரலில் வைக்கிறப்ப. ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு லோடு ஆன்ல இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பாருங்க நியூட்ரல் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நியூட்ரல் கட் ஆயிடுச்சு. அப்போ நியூட்ரல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா பாருங்க, கட் ஆனதுக்கு அடுத்த எண்டு பாருங்க இங்கே வந்து ஃபேஸ் வந்துடுச்சு. அப்போ ஒரு மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துலையும் வந்து நீங்க மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து நமக்கு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்றதுனால ஒரு 230 வோல்ட் வந்து அங்க இருக்கும். அப்ப பாருங்க, சரி இங்க நியூட்ரல் வயர் தானே, எப்படி ஃபேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதை பாருங்க, நான் சொல்றேன். இந்த ஃபேஸ் வந்து இங்க வந்துருக்கு. நம்ம எல்லா சுவிட்சுக்கும் வந்து இன்புட் கனெக்ஷனா கொடுத்துருக்குறோம். இப்படி நம்ம கொடுத்துருக்கிற பட்சத்துல பாருங்க, இங்க இருக்கிற ஏதோ ஒரு லோடு வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப பாருங்க, இப்ப இந்த லோடு வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஃபேஸ் வந்து நேரம் இங்க வரும். இங்க வந்துட்டு பாருங்க, நேரம் இப்படியே இந்த பல்புக்கு போகுது. இங்க வந்து ஒரு நியூட்ரல் இல்லாததுனால இந்த லோடு ஒர்க் ஆகாது. அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த பல்புக்குள்ள இருக்கிற ஃபிலமெண்ட் வெளியே உள்ள போய் ஃபேஸ் வயர் போயிட்டு இப்படி இது வழியே வரும். இங்க வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப பாருங்க, இந்த நியூட்ரல் வயர் வந்து எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அங்க வந்து ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பக்கம் பாருங்க, எல்லா லோடுக்கும் வந்து ஃபேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அது போல இப்படியே ரிட்டர்ன்ல வருது. இங்க வர்றப்ப பாருங்க, நமக்கு இங்க வந்து பிளக்ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இங்கேயும் வந்துருச்சு. அப்ப இந்த கண்டிஷன்ல நம்ம ஃபேஸ் வயர் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இங்க ஃபேஸ் வந்துடும், இங்க இண்டிகேட்டர் எரியும். ஆனா அடுத்த சைடு இருக்கிறத பாருங்க, நீங்க சுவிட்ச் ஆன் பண்ண கூட தேவையில்லை, இங்க வந்து இண்டிகேட்டர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த பிளக்கோட சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் சரி, இன்னொரு சைடு லைட் எரியும். இப்படி லைட் எரியுது அப்படின்னாலே நீங்க வந்து நியூட்ரல் வந்து கட் ஆயிருக்கு, இந்த சர்க்யூட்டுக்கு வர்ற நியூட்ரல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாருங்க, இது வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ தான். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்த ப்ராப்ளத்தை வந்து நமக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஃபோன்லேயே சொல்லி அவங்கள கிளியர் பண்ணிட்டேன் அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்றது. இப்போ திரும்பவும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் திரும்பவும் இதை ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வந்து போஸ்ட்ல இருந்து வர்ற வயர்ல வந்து நியூட்ரல் வந்து கட் ஆயிடுது. அப்போ போஸ்ட்ல இருந்து வர்ற வயர்லயே நியூட்ரல் கட் ஆனதுனால என்ன ஆயிடுது பாருங்க, அவங்க டெஸ்டர் வைக்கிறாங்க இதுல. அதுல டெஸ்டர் வைக்கிறப்ப பாருங்க, எல்லா டெர்மினல்லையுமே வந்து இண்டிகேட்டர் எரியும். இது பாருங்க ஃபேஸ் வயர்ல வைக்கிறாங்க, இண்டிகேட்டர் எரியுது. அடுத்து வந்து நியூட்ரல், அந்த நியூட்ரல்லையும் வந்து இண்டிகேட்டர் எரியுது. அடுத்தது பாருங்க, இது நியூட்ரல், அவுட்புட் நியூட்ரல், இதுலயும் இண்டிகேட்டர் எரியுது. இது வந்து அவுட்புட் ஃபேஸ் பாருங்க, இதுலயும் வந்து இண்டிகேட்டர் எரியுது. அப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மீட்டர்ல. அப்ப இன்கமிங் நியூட்ரலே வந்து கட் ஆயிடுச்சு இந்த இடத்துலயே வர்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது மாதிரி வந்தாலும் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நியூட்ரல் வயர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ தான். இதுல வந்து நான் நீங்க ஃபுல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பாருங்க, ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே வந்து நான் வீடியோக்கு கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதில் அனுப்புங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம்.